ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோகிராஃபி டெக்னாலஜி. இந்த ரேடியோகிராஃபி டெக்னாலஜி அப்படின்னா என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ், அண்ட் தென் எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும், அண்ட் தென் சேலரி பேக்கேஜஸ், இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் யூஜி கோர்ஸ். இந்த 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தியரி பேஸ்லையும் அண்ட் 1 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் இருக்கும். அண்ட் தென் இந்த ரேடியோகிராஃபி டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரேஸ், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன்ஸ் மூலியமா ஹியூமன் பாடியை செக்அப் பண்ணுற மெத்தடை தான் நம்ம ரேடியோகிராஃபி டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடியோகிராஃபி டெக்னாலஜிஸ் முடித்தவங்கள தான் நம்ம ரேடியாலஜி டெக்னீசியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடியாலஜி டெக்னீசியன்ஸோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ரேடியாலஜி கோர்ஸ் எடுத்து படித்த டாக்டர்ஸை தான் நம்ம ரேடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடியாலஜிஸ்ட் கீழே ஒர்க் பண்ணுறது தான் ரேடியோகிராஃபி டெக்னாலஜிஸ் முடித்த ரேடியாலஜி டெக்னீசியன்ஸோட வேலையாக இருக்கும். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ரேடியாலஜி கோர்ஸ் எடுத்து படித்தவங்கள தான் நம்ம ரேடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடியோகிராஃபி டெக்னாலஜிஸ் படித்தவங்கள நம்ம ரேடியாலஜி டெக்னீசியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ரேடியோகிராஃபி டெக்னாலஜிஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி சப்ஜெக்ட்ஸ் இருக்க பயாலஜி குரூப் ஆர் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் தென் 12th பார்த்தீங்கன்னா 50% எபோவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த பிஎஸ்சி ரேடியோகிராஃபி டெக்னாலஜிஸில் எந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாட்டமி, பயோகிக்கல் சயின்ஸ், எக்ஸ்ரே டெக்னிக்ஸ், அண்ட் தென் சிடி ஸ்கேன், மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங், அண்ட் தென் இமேஜிங் அண்ட் ஃபிலிம்ஸ், சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ், பேஷண்ட் கேர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த ரேடியோகிராஃபி டெக்னாலஜிஸில் இருக்கும். ரேடியோகிராஃபி டெக்னாலஜிஸில் எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் எக்ஸ்ரே மிஷின்ஸ், அண்ட் தென் கிரியேட்டிங் டயக்னாஸ்டிக் இமேஜஸ், ரேடியேஷன் ப்ரொடக்ஷன்ஸ், இமேஜிங் ப்ராசஸிங் அண்ட் அனலைசிஸ், பேஷண்ட் ஹேண்ட்லிங், இந்த மாதிரியான ஒர்க்ஸும். அண்ட் தென் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ், அண்ட் தென் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் டிபார்ட்மெண்ட்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், அண்ட் தென் எமர்ஜென்சி கேர் அண்ட் டெஸ்டிங், இந்த மாதிரியான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி அண்ட் டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரேடியோகிராஃபி அண்ட் டெக்னாலஜி கோர்ஸ் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேலரி பேக்கேஜஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 20,000 இருக்கும். அண்ட் தென் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அந்த சேலரி பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபீல்டில் ரேடியோகிராஃபி டெக்னாலஜிஸோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ரேடியோகிராஃபி டெக்னாலஜிஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹை டிமாண்ட் அண்ட் ஸ்கோப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ரேடியோகிராஃபி அண்ட் டெக்னாலஜிஸ் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னாலும், தமிழ்நாட்டில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் ரேடியோகிராஃபி டெக்னாலஜிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.